அண்மை செய்தியை தொடர்ந்து உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். நெல்லையாலம் அம்மங்காவு பகுதியில் காட்டு யானை தாக்கி பெண் உயிரிழந்த நிலையில் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் யானைகளின் நடமாட்டத்தை கண்டு கொள்ளாமல் இருக்கும் வனத்துறையை கண்டித்து மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்டு யானை தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இதற்கு கண்டனம் தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீலகிரி செய்தியாளர் சிவகுமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சிவகுமார், சொல்லுங்க, தற்போது மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகளை தாக்கி மனித உயிர் ஏற்படும் சம்பவம் மக்களிடையே மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்குள் பிதற்காடு, தேவர் சோலை பகுதிகளில் காட்டு யானை தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். இதனை அடுத்து கிராம பகுதியில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை தும்கி யானைகளை கொண்டு விரட்டப்படும் எனவும், மேலும் ட்ரோன் கேமரா மூலம் உதவியுடன் காட்டு யானைகள் விரட்டப்படும் என வனத்துறையில் போராட்டம் நடத்திய மக்களிடையே உறுதியளித்த பின் அந்த பலகட்ட போராட்டங்கள் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து காட்டு யானைகள் நடமாட்டத்தை வனத்துறை தீவிரமாக கண்காணித்து வந்த நிலையில் இன்று காலை நெல்லியாலம் அம்மங்காவு பகுதியில் லட்சுமி என்ற தேயிலை தோட்ட தொழிலாளி பெண் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தேயிலை தோட்டத்தில் மறைந்திருந்த காட்டு யானை திடீரென அவர் தாக்கியது. இதில் சம்பவ இடத்திலே லட்சுமி உயிரிழந்து வந்தார். இருந்த லட்சுமியின் உடல் பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துப்பட்ட நிலையில் இந்த நாள்தோறும் இந்த காட்டு யானைகளை அச்சுறுத்தலால் வாழ்ந்து வரும் மக்கள் நிரந்தரமாக பாதுகாப்பு எடுத்து தருமாறு வனத்துறையை கண்டித்து பொதுமக்கள் தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதால் கேரள மாநிலத்தில் செல்லக்கூடிய சாலையில் கொடப்பள்ளி பகுதியில் சாலை முறையில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் சாலை போக்குவரத்து, கேரளா செல்லும் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.